வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் மருதம் கிரிப்டோ சேனல். நம்மளோட சேனலில் வந்து டெய்லி எப்படி கிரிப்டோ காயினை ஏர்னிங் பண்ணுறது, எப்படி வித்ட்ராவல் பண்ணுறது, இது மாதிரியான வீடியோ தான் நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக வந்து ஒரு ஏர்ட்ராப்பு. இந்த ஏர்ட்ராப்பை வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே ஏதாவது டவுட்னா கீழே வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ ஜாயின் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா கிவி ப்ரௌசர்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளுக்கு தேவை. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு KIWIன்னு போடுங்க, இது வந்துடும். வந்தோடனே இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணதுனால எனக்கு அப்டேட்டுன்னு கேட்குது. இதை டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அதோடய இன்டர்ஃபேஸு. நம்ம அந்த சர்ச் பாரில் என்ன பண்ணணும்னா குரோம் ஸ்டோர் வெப் ஸ்டோர்னு சொல்லி நம்ம என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் வந்து மேலே குரோம் வெப் ஸ்டோர்னு சொல்லி நான் என்ட்ரு பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே நம்மளுக்கு அது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதை வந்து டெஸ்க்டாப் மூட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதில் சர்ச் பாரில் வந்து பாருங்கள், நான் வந்து டெஸ்க்டாப் மூட்டுக்கு மாற்றிக்கிறேன். அந்த சர்ச் பாரில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மெட்டாமாஸ்க்னு ஃபுல்லாக அடிக்கணும். இப்போ நான் வந்து மெட்டாமாஸ்க்னு என்ட்ரு பண்ணிட்டேன். சைட்லேயே வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கிறத அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதில் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறத அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் டு ஹோம் குரோம்னு இருக்குது. அப்படி இருக்காது, ஃபஸ்ட்டு ஆடு டு குரோம்னு தான் வரும். நான் இது என்ட்ரு பண்ணனால இந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து செக்கிங்னு சொல்லி வரும். சின்ன ஒரு பாப்பாப் வரும், அதை ஓகே கொடுத்துருங்க. அந்த ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த செக்கிங் சொல்லி வரும் பாருங்கள். அந்த செக்கிங் சொல்லி வந்துடும். செக்கிங் சொல்லி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து ரிமூவ் டு குரோம்னு சொல்லி வந்துடும். வந்தோன்னே நம்ம அந்த மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள், அந்த ஐக்கான்ஸை. இப்படி சர்ச் அதை நீங்கள் பார்க்கையில் அந்த டெஸ்க்டாப் மோடு கீழே உங்களோட மெட்டாமாஸ்க்னு சொல்லி வந்துடும். அந்த மெட்டாமாஸ்க்னு இருக்கிறத நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். கெட் ஸ்டார்டட்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு வந்துட்டு அது ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு இம்போர்ட் வேலட்டா இல்லை க்ரியேட் வேலட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து இம்போர்ட் வேலட் கொடுத்துட்டு உங்களோட ட்ரஸ்ட் வேலட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு இதோட 12 அந்த கீவேர்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்து அந்த அக்ரின்னு சொல்லி கேட்கும், அக்ரின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். உங்களோட அந்த 12 கீவேர்டை ஃபஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு கொடுக்கணும், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு கீழே அலோன்னு சொல்லி கொடுத்துருங்க, ஆல் டன் சொல்லி கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்குது, ஆல் டன் சொல்லி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ அதை நீங்கள் அந்த பாப்பா அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து அந்த மேலே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். மேலே உங்களோட ப்ரௌசரில் இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் கேட்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கனெக்ட் வேலட்டுன்னு சொல்லி கொடுக்கணும். இந்த கனெக்ட் வேலட்டுன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நம்மளோட அந்த மெட்டாமாஸ்க்கு எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே வந்து போகும். இப்போ இந்த மாதிரி தான் கேட்கும். சைன் சொல்லி கேட்கும், சைன் சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன கேட்கும்னா கனெக்ட்டுன்னு சொல்லி கேட்கும், கனெக்ட்டுன்னு மறுபடியும் கொடுத்துருங்க. அடுத்து சைன் சொல்லி கேட்கும், சைன் சொல்லி கொடுத்துருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கேட்கும், நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் அந்த என்ட்ரு பண்ணிங்கல்ல அந்த பாஸ்வேர்டை வந்து இங்கே நீங்கள்
என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக்னு சொல்லி கொடுங்க. கொடுத்தோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க் யுவர் ட்விட்டர் அதை வந்து நம்ம டச் பண்ணணும். இதை டச் பண்ணோன்னு வந்து பார்த்திங்கன்னா உடனே என்ன ஆகும்னா, அதை டச் பண்ணோன்னு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து சர்ச் பார்ல சர்ச் ஆகிட்டே இருக்கும். சர்ச் ஆகி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆச்சு. ஸோ அந்த மாதிரி லேட் ஆகும். லேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களோட ட்விட்டர் நேமு பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே இது அப்படியே சர்ச் ஆகிட்டே இருக்கும். சர்ச் ஆகி முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் போட்டு ட்விட்டர் அக்கௌண்ட்டோட நேம் போட்டு அந்த அமௌண்ட் வந்து உடனே வந்து உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான வீடியோ வந்து நம்ம டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப வந்து ஸ்லோவாக சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கிறக்காண்டி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்.